அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 377 இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். பாப்புலரான கோ SMS Pro இந்த ஆப் வந்து யூசர்ஸ் உடைய கான்ஃபிடென்ஷியல் மெசேஜஸ் எல்லாமே வந்து லீக் பண்ணுறதா ட்ரஸ்ட் வேவ் ரிசர்ச் டீம் வந்து இவங்க மேலே ஒரு பெரிய இஷ்யூ வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ கோ SMS Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஆப். அதாவது SMS வந்து அனுப்புறதுக்கு வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நிறைய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 மில்லியன் டவுன்லோட்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் வந்து ஏற்கனவே யூசர் ஷேர் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லைனா மெசேஜஸ், அதாவது பேங்க் ரிலேட்டடான, அக்கௌண்ட் ரிலேட்டடான மெசேஜஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கலெக்ட் பண்ணி வந்து இவங்க வந்து பப்ளிக்காக ஷேர் பண்ணுறதா வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிளைம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஆல்ரெடி அதாவது ஆகஸ்ட்லேயே வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. பட் கோ SMS Pro வந்து இது ஒரு ஃப்ளா, அதனால் நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் 90 டேஸ் ஆகியும் வந்து இந்த ஃப்ளாவை இவங்க சரி பண்ணாததுனால இவங்க யூசர்ஸுடைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இதை வந்து இவங்க சரி பண்ணலைன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து இவங்களை ரிமூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை கோ SMS Pro யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ஆப் வச்சுக்கணுமா வேண்டாமா நீங்கள் தான் இனிமேல் டிசைட் பண்ணணும். ஃபேஸ்புக் உடைய மெசஞ்சர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து நிறைய புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. வேனிஷ் மோட் இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இது கூடிய விரைவில் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக இவங்க கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது தீம்ஸ், அதாவது சேட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நிறைய நியூ இன்னோவேட்டிவான தீம்ஸ் வந்து இவங்க கொண்டு வர போகிறாங்க. அதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறாங்க, அதாவது வாட்ச் டுகெதர். ஸோ இந்த வாட்ச் டுகெதர் வந்து ரொம்பவே லேட்டஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர் வழியாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேட்லேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ், ரீல்ஸ், IGTV ட்ரெண்டிங் வீடியோஸ், இல்லைனா ஏதாவது ஷோஸ் எது வேணுமோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வாட்ச் டுகெதர் ஃபீச்சர் வந்து அவங்களுடைய சேட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ தட் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒன்றாவது ஒரு சீரியலோ ஒரு ஷோவோ பார்க்கலாம். இதில் இவங்க கொண்டு வர போகிற புது ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் அமெரிக்கன் சிங்கர் போஸ்ட் மெலோனுடைய ஷோவும் வந்து இதில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவான விஷயம் ஃபேஸ்புக் அவங்களுடைய மெசஞ்சர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து கொண்டு வர போகிறதா தெரியுது. கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட்டும் ஆகும். வாட்ஸ்அப் இந்த மாதம் ஏற்கனவே நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க, டிஸப்பியரிங் மெசேஜஸ் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது நேற்று நம்ம பார்த்தது வந்து மியூட் வீடியோ ஃபீச்சர். இப்போ இன்னொரு ஃபீச்சர்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரீட் லேட்டர் ஃபீச்சர். ஸோ இந்த ரீட் லேட்டர் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்ச்சி ஃபீச்சர் இருக்குல்ல, அதே தான் இவங்க ரீட் லேட்டர் அப்படின்னு மாற்ற போகிறாங்க. அதில் சில என்ஹான்ஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் எந்த சேட்டை ரீட் லேட்டர் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்களோ அந்த சேட்லேருந்து உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனுமே வராது. ஸோ அந்த சேட் அனுப்பியிருக்க எந்த மெசேஜும் நீங்கள் ரீட் லேட்டரில் போய் தனியாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபீச்சர். ஸோ இதை நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பர்சனலைஸ்டாக வச்சுக்கணும், ஏதாவது மெசேஜ் நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற சேட்டையும் நீங்கள் ரீட் லேட்டரில் போட்டுக்கலாம். இல்லை நிறைய இன்ட்ரப்ஷன் வருது, டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிற சேட்டையும் வந்து நீங்கள் ரீட் லேட்டரில் போட்டுக்கலாம், உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வருது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எப்படி வேணுமோ உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீட் லேட்டர் ஃபீச்சரும் கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் போது. வாட்ஸ்அப்பில் பெரிய பிரச்சனை இருக்கிறதா இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் கிடையாது, iOS யூசர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் ஐஃபோன் அதாவது iOS யூஸராக இருந்து வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இஷ்யூவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க சொல்லக்கூடிய இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அதாவது அன்லாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த அன்லாக் ஸ்க்ரீனை வந்து iOS யூசர்ஸ் வந்து எல்லாருமே சிரி வச்சுருப்பாங்க. அதாவது ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா சிரி இருக்கும். ஸோ இந்த சிரி வழியாக வந்து ஹேக்கர்ஸ் வந்து அதை அன்லாக் பண்ணி உங்களுடைய மீடியாஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வல்னரபிலிட்டி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் iOS யூஸராக இருந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் இல்லைனா கேட்டலாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த இமேஜஸில் வந்து ஏதாவது ஹேக்கபிள் ஃபைலும் வந்து ஹேக்கர்ஸ் அனுப்பி வந்து உங்களுடைய கம்ப்ளீட் ஐஃபோனை டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பெரிய வல்னரபிலிட்டி வந்து ஐஃபோன் யூசர்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் அதாவது இந்த ரெஸ்பான்ஸ் டீம் வந்து ஒரு ரிப்போர்ட் கிளைம் பண்ணியிருக்காங்க.
பட் இன்னும் வாட்ஸ்அப் தரப்புலேருந்து எந்த ரெஸ்பான்ஸ் வரல. பட் இவங்க சொல்கிறது என்னென்னா, ஒருவேளை ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் வாட்ஸ்அப், அதாவது iOS யூசர்ஸ் எல்லாருமே லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் வாட்ஸ்அப்க்கு அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த டீம் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா வந்து StreamFest ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நேற்று முழுக்க இந்த ஈவெண்ட்டுடைய பேர் தான் ட்விட்டரில் ட்ரெண்டிங்காகவும் இருந்தது. ஸோ இந்த StreamFest ஈவெண்ட்னா என்ன, இந்தியன்ஸ்க்கு இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகைன் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே வந்து வீக்கெண்டை நீங்கள் ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுறது தான். ஸோ வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து இவங்க இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு டிசம்பர் 5th 12 AM ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 6th 12 PM வரைக்கும் எல்லா இந்தியன் யூசர்ஸும் வந்து ஃப்ரீயாக நெட்ஃப்ளிக்ஸை வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எதுக்கு இவங்க கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எதுக்கு ஒரு ஈவெண்ட் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஃப்ரீ அப்படின்னு சொல்லும்போது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டவுன்லோட் பண்ணாதவங்க கூட வந்து இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து இந்தியாவில் இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸுடைய ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரீ ஆஃபரை நீங்கள் தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மோட்டோரோலாவுடைய ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Moto G5G. இது ரீசெண்டாக யூரோப்பில் லான்ச் பண்ண அதே ஸ்மார்ட் ஃபோன் தான், அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது. இதுவும் உங்களுக்கு Snapdragon 750G. ஸோ ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 20 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 64 மெகாபிக்சல் குவாட் கேமரான்னு இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட அப்ராக்சிமேட்டாக 24,000 வந்து இவங்க யூரோப்பில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் இதை விட கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அண்டர் 20Kல இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ மோட்டோரோலா தரப்புலேருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே குவிக்காக நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, சாம்சங் உடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் Snapdragon 750Gல வந்து லிஸ்டிங்காக இருந்தது. இதோட பேர் அங்கே ரிவீல் ஆகலை. பட் இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SGH N378. இந்த பேரில் வந்து இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இங்கே லிஸ்டிங்காக இருந்தது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6G ரேம் வேரியன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. Android 11 அப்படின்னு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த Geekbench ஸ்கோர்ஸில் வந்து இவங்க லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாம்சங் தரப்புல வந்து Snapdragon 750Gல கூடிய விரைவில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இயர், அதாவது நெக்ஸ்ட் இயர் 2020-21 ஆரம்பிக்கும் போது நிறைய ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 750Gலேருந்து இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சாம்சங் Galaxy A12 உடைய TPO, அதாவது டிரான்ஸ்பரண்ட் கேசஸ் உடைய இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த கேசஸ் பார்க்கும்போது இதோட அவுட்லுக் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு M12 எப்படி இமேஜஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து உங்களுக்கு பேக் பண்ணல, அதாவது ரியர் சைடில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கேமரா மாடியூல் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு சென்சார்ஸ் அலைன் பண்ணுவாங்க. 3.5mm ஆடியோ ஜாக்கான ஃபெசிலிட்டி இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த கேஸை பார்க்கும்போது. ஸோ சாம்சங் Galaxy A12 உடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M12 உடைய அவுட்லுக் ரீசெண்டாக நம்ம பார்த்துருந்தோம் டெக் நியூஸில், அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரெட்மி உடைய Note 9 சீரிஸ் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரியே இல்லை. ரெட்மி இன்னும் அவங்களுடைய Note 9ல வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ மலேசியா, அதாவது ஏஷியன் சர்டிஃபிகேஷனில் வந்து Redmi Note 9T இந்த பேரில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இங்கே லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து சைனாவில் லான்ச் ஆகிற Redmi Note 9 Pro மாதிரியே தான் இருக்குது. இவங்க குளோபலில் லான்ச் பண்ணும்போது வந்து Note 9T இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் Poco M3யும் வந்து உங்களுக்கு மலேசியாவில் வந்து சர்டிஃபை ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து மலேசியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் உங்களுக்கு Redmi Note 9T அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு NFC சப்போர்ட்டோடு இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோடு இவங்க லான்ச் பண்ணலாம். ஏற்கனவே Poco M3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நவம்பர் 24 அன்னைக்கு இவங்க மலேசியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட அவுட்லுக் இவங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே செக்மெண்ட்கான டீசரும் கொடுத்துருக்காங்க. இது 6.53 inch வாட்டர் ட்ராப் நாச், அதாவது டாட் ட்ராப் நாச்சோட இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசரோட இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே சைஸ் அண்ட் அவுட்லுக்கோட 3 கலர் வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு Poco M3 நவம்பர் 24 அன்னைக்கு மலேசியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதோட ரெட்மி உடைய Note 9 சீரிஸ் வந்து சைனாவில் நவம்பர் 26 லான்ச் ஆகும்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் Redmi Note 10 இந்த பேரில் தான் வந்து இந்தியா மற்ற இடங்கள்ல லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் ரிவீலாக இருக்குது. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சைடில் வந்து ஓரியோ மாடலில் தான் உங்களுக்கு வந்து கேமரா அலைன்மெண்ட், அதாவது பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பட் சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் Poco X3ல எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான். பட் இது வந்து உங்களுக்கு ஓரியோ மாடலில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இதோட கேமரா மாடியூல், அதோட LED ஃப்ளாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சர்க்குலர் கேமரா மாடியூலுக்கு பக்கத்தில் இவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவுட்லுக்கில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் இவங்க கிளியராக காட்டல. பட் இது சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் அவுட்லுக், அதாவது ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதே சமயத்தில் இது 3 கலர் வேரியன்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு எக்ஸலண்ட் அவுட்லுக்கில் தான் வந்து ரெட்மி உடைய Note 10 சீரிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது இந்த இமேஜஸ் பார்க்கும்போது. ஃபைனலாக ஷாமி அவங்களுடைய
ரெட்மி நோட் 7 சீரீஸில் ரெட்மி நோட் 7 அதுக்கப்புறம் நோட் 7S இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் MIUI 12 அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில். இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் அப்டேட்டாக தான் இவங்க ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த இஷ்யூஸும் இருக்காது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனோட தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ரெட்மி நோட் 7 யூசர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியாவில் எல்லாருக்கும் இது ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். இன்ஸ்டாகிராம் சேட்டில் புது ஃபீச்சர் ஒன்று கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஃபீச்சர் என்னது, அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் வரப்போகிற புது ஃபீச்சருடைய பேர் என்ன, அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். சரி, நேற்று கேட்டிருந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கணேஷ். கங்க்ராச்சுலேஷன் கணேஷ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.